கோவையின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் சமூக ஒற்றுமையை பிரதிபலிக்கும் கோயம்புத்தூர் விழா 18வது ஆண்டாக இன்ஃபினிட்டி எடிஷன் என்ற பெயரில் அக்டோபர் 31 அன்று கோலாகலமாக தொடங்கியது. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் உள்ள PVR திரையரங்கில் நடைபெற்ற துவக்க விழாவில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் IAS, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் IAS, காவல் ஆணையர் சரவண சுந்தர் IPS ஆகியோர் இணைந்து விழாவை துவக்கி வைத்தனர். கோவை விழா 2025 தலைவர் சண்முகம் பழனியப்பன், யங் இந்தியன்ஸ் கோவை தலைவர் நீல் கிக்கானி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சண்முகம் பழனியப்பன் கூறுகையில், இந்த ஆண்டு கோயம்புத்தூர் விழாவின் 18வது ஆண்டு. 8 என்ற எண் முடிவில்லா ஆற்றலை குறிக்கும் என்பதால் கோவையின் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் பிரதிபலிக்க இன்ஃபினிட்டி எடிஷன் என்று பெயரிட்டுள்ளோம் என்றார். நவம்பர் 14 முதல் 24 வரை 11 நாட்களுக்கு 150க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் கோவையின் பல பகுதிகளில் நடைபெற உள்ளன. இவற்றில் லேசர் புரொடக்ஷன் மேப்பிங் மூலம் நகரின் வரலாறு மற்றும் வளர்ச்சி காட்சிப்படுத்தப்படும். ஸ்கைலாண்ட்ஸ் முக்கிய ஈர்ப்பாக இருக்கும். இது தினமும் மாலை 6:30 மணிக்கு கொடிஷியா மைதானத்தில் நடைபெறும். மேலும் ஓவிய வீதி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழா, பாரா விளையாட்டு, கோயம்புத்தூர் ஸ்காட்டாலாண்ட் மராத்தான், இசைமழை, தி பிட்ச், விழா வீதி, வைப்ஸ் ஆஃப் செட்டிநாடு போன்ற பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெறும். கோவை வேக விழா என்ற தலைப்பில் கோகார்ட் பந்தயம், ஆட்டோகிராஸ் சாம்பியன்ஷிப், கார் மற்றும் பைக் சாகச நிகழ்ச்சிகள், மோட்டார் பைக் பேரணி ஆகியவை இடம்பெறும். பாரம்பரிய விழா, பட்டிமன்றம், விண்டேஜ் கார் கண்காட்சி, பேரன்பு நிகழ்ச்சி, கிரீன் அப் அண்ட் க்ளோ அப் கோவை தூய்மை பணி, மின்கழிவு சேகரிப்பு முயற்சி, குழந்தைகளுக்கான ரூபே ரெடி நிதி விழிப்புணர்வு நிகழ்ச்சி போன்றவை கோயம்புத்தூர் விழாவின் சிறப்புகளை அதிகரிக்க உள்ளன.